எனக்கு பேக் பெயின் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல. ஏன்னா பேக் பெயின் சிவியர் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாருமே நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ பேக் பெயின் வரதுக்கு முன்னாடி ஒரு இண்டிகேட்டர்ஸ் தெரிஞ்சால் நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் நான். ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து எனக்கு பேக் பெயின் வரப்போனா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிய போகிறது வந்து அவங்க பேக் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப நிற்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, படியேறும்போது கூட கஷ்டமாக இருக்குது, நடக்கும்போது கூட கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு பேக் பெயின் வந்திருக்காது, டயர்ட்னஸ் மட்டும்தான் இருக்கும். டயர்ட்னஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே அந்த மசிலோட பர்ஃபார்மன்ஸ் குறையுதுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு இண்டிகேட்டர். செகண்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, நைட்டு படுத்தோன்னே படுத்தா போதும்னு இருக்கும், படுத்ததுக்கப்புறம் அவங்க நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ஆனால் காலையில் எந்திக்கும் போது வலியோடு எந்திப்பாங்க, பேக்கில் வந்து பெயினோடு எந்திப்பாங்க. இதை மாதிரி இருந்தால் இது ஒரு இண்டிகேட்டர், எனக்கு வந்து பேக் மசில் இரிட்டேட் ஆக போகுது, எனக்கு பேக் பெயின் வந்து என்ன வச்சு செய்ய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் அது. ஸோ இது ஒரு செகண்ட் இண்டிகேட்டர். தேர்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம நின்றுட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேமிலியோட ஷாப்பிங் போயிருப்பீங்க, முதுகுலாம் ரணமாகி எரியும், உங்களுக்கு ஒரு மாதிரி மிளகா தேய்ச்ச மாதிரி எரியும். ஸோ இந்த மாதிரி வந்தால் இது ஒரு இண்டிகேட்டர், அதாவது பேக் மசில் வந்து இரிட்டேட் ஆகுது, நான் உங்களை வந்து அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் வந்து. நாலாவது பாயிண்ட் வந்து ஒரு 10 அடி நடந்தாலே போதும், எனக்கு உட்காரணும், என்னால் நிற்கவே முடியல, ஆனாலும் பேக் பெயின் இருக்காது, அவங்களுக்கு டயர்ட்னஸ்னால நடக்கவே முடியாது. இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்துச்சுனாலே மக்களே உஷாராயிடுங்க, உங்களுக்கு பேக் பெயின் வரப்போகுதுண்டு. ஸோ இது யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, பெனிஃபிட்டாக இருக்கும்.